தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். ஸோ நான் பேசுகின்ற ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு எப்படி புரிந்திருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் 2026 தமிழக எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அமையும். எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக மக்கள் தங்களுக்கு என்று தங்களுக்காகவே சேவை செய்ய இருக்கின்ற தலைவர்கள் எவர்களோ அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை வைக்க வேண்டும். என்ன வேண்டுகோள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அடுத்த 5 வருடத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்றத 2031 விஷனரி தமிழ்நாடு மாடல் அப்படின்னு ஒரு மாடல் கிரியேட் பண்ணணும். ஸோ இன்னும் புரிகிற மாதிரி சொல்ல போனால் 5 வருஷத்தில் தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். ஸோ இது எல்லா கட்சியும் அவங்கவுங்களுக்கு தனியாக அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரித்து எலெக்ஷனில் நாங்கள் இப்படி ஜெயிச்சிட்டோன்னா இப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒட்டுமொத்த தமிழக கட்சிகளும் சேர்ந்து ஒன்றிணைந்து 2031 தமிழ்நாடு மாடல் அப்படின்றத கிரியேட் பண்ணணும். ஸோ இது சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியம். எல்லாரும் ஆட்சிக்கு பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்னு இருக்கிய, சேவை செய்வதில் உங்களுக்கு ஏன் பங்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிங்கன்னு தெரியல. சேவை செய்யணும் தானே உங்களோட நோக்கம். அப்போனா ஒன்றிணைந்து சேர்ந்து 2031 மாடலை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணப்போ எலெக்ஷன் நடக்கட்டும். அப்போது மக்கள் இவங்களுக்கு யார் அந்த 2031 மாடலில் இருக்கிறத நிறைவேற்றி முடிப்பதற்கு தகுதியுடையவர்கள் அப்படின்றத தெரிந்தெடுத்து அப்படின்னு சொல்ல ஆய்வு செய்து அறிந்து அவர்களுக்கு வாக்களிப்பாங்க. ஸோ அதில் நம்ம நிறைய செக் மார்க்ஸ் வைக்கணும். ஸோ இதுதான் 2031 தமிழ்நாடு மாடலை வச்சு சத்தியத்தினால் அரசியல் கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து மக்களுக்கு சீரும் சிறப்புமாய் சேவை செய்யணும். ஸோ 2031 மாடலில் என்ன இருக்கும், மக்களுக்கு எது அத்தியாவசியம், எது உடனே செய்யணும் அப்படின்றத எல்லாத்தையும் ப்ரியாரிட்டி படி நம்ம கிளாஸிஃபை பண்ணி டீட்டெயில்டாக என்னென்ன எந்த வருஷத்தில் எது தொடங்கணும், எந்த வருஷத்தில் எது முடிக்கணும் அப்படின்ற ஒரு முழு விவரமும் அதில் இருக்கும். அது சின்ன ஒரு டாக்குமெண்டேஷன் கிடையாது, ஒரு பெரிய ஒரு விலாவாரியான ஒரு டாக்குமெண்டேஷன். ஒரு சாமானிய மனிதனுக்கும் அந்த டாக்குமெண்டேஷன் சென்றடையணும். இப்போ நம்ம ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட்டில் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் இருக்குன்னா அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் போகணும் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த தாலுகாவில் இந்தந்த இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு அந்த மாடலில் தெளிவாக விலாவாரியாக அந்த இதில் குறிப்பிட்டிருக்கோம். ஸோ அதை எந்த கால குறிப்பீட்டுக்குள் முடிக்கணும் அப்படின்றதும் அதில் டைம்லைன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் அதான் விரும்புகிறாங்க. ஸோ சேவை விரும்புகிற அனைவரும் அதுதான் அரசினம் விரும்புகிறனர். சத்தியத்தால் இது சாத்தியமாகும். நன்றி.